பாஸ்போர்ட் அலுவலகம் மூலமாக ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. 2 மணி வரைக்கும் கொழும்பினுடைய பத்திரமுள்ள பாஸ்போர்ட் பிரதான அலுவலகத்தில் நீங்கள் ஒரு நாள் அல்லது சாதாரண சேவையில் பாஸ்போர்ட் எடுக்கிறவங்களுக்கான மீன்பிடி படகுகள் விபத்துக்குள்ளாக இருந்தது. இந்த விபத்து தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்கள், அதாவது இது தொடர்பான மீட்பு பணிகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்களுடைய காணிகளை விடுவிக்கிறது தொடர்பாக இந்த வர்த்தமானியை வலுவிழக்க செய்து காலையிலிருந்து நாள் முழுவதும் இலங்கை முழுவதும் பேசப்படுகின்ற பரபரப்பாக இருக்கிற ஒரு மிக முக்கியமான விபத்து, அதாவது கடலில் நடந்த ஒரு மிகப்பெரிய அளவான விபத்து தொடர்பான செய்திகள் தான். இன்றைய நாளில் மொரகல்ல தெவுந்திர துறைமுகங்களில் இருந்து சென்ற மீன்பிடி படகுகள் விபத்துக்குள்ளாக இருந்தது. இந்த விபத்து தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்கள், அதாவது இது தொடர்பான மீட்பு பணிகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த படகுல 6 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. அதில் ஒரே ஒருவர் மாத்திரம் மீட்கப்பட்டிருந்தார். இன்றைய நாளில் 5 பேர் காணாமல் போயிருக்காங்க. இந்த 5 பேரையும் தேடும் பணியில் கடற்படையினர் படகுகள் மூலமாகவும் ஹெலிகாப்டர் மூலமான தேடுதலும் இடம்பெற்று கொண்டிருக்கு. இந்த தேடுதலில் இதுவரைக்கும் காணாமல் போன 5 பேரில் 3 பேருடைய சடலங்களை மீட்டிருக்காங்க. இது ஒரு பாரிய அளவான கடல் விபத்தாக இன்றைய நாளில் இலங்கையில் பதிவாகியிருக்கு. ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துறதுக்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியிருந்தது காலை வேளையிலேயே. இந்த படகு விபத்து அப்படின்றது ஒரு வர்த்தக கப்பலோடு மோதி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிய வருது. அதை தாண்டி இன்னும் 2 பேர்களை தேடுறதுக்கான வேலைகள் அல்லது தேடும் பணிகள் இன்றைய நாளில் இன்னும் 5 மணி வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கு. அதாவது இந்த 5 மணி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இது வரைக்கும் 3 பேருடைய உடலங்களை கண்டெடுத்திருக்காங்க. இந்த விஷயமானது இன்றைய நாளில் பெரிய அளவான பரபரப்பையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. காரணம், இந்த படகு விபத்து ஏற்பட்ட பொழுது உடனடியாக அவர்களை காப்பாற்றக்கூடிய பலதரப்பட்ட வழிகள் இருந்ததாகவும் அதற்கு சரியான முறையில் ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தாலேயே இந்த படகு விபத்தில் இந்த உயிர்கள் பலியாகி இருப்பதாகவும் பல விமர்சனங்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களால் விமர்சனங்களாக முன்வைக்கப்பட்டது. செய்தித்தளங்களையும் மிக முக்கியமான சிங்கள ஊடகங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. காரணம், அங்கிருந்த கடற்படையினர் சரியான முறையில் கொஞ்சம் வேகமாக செயற்பட்டிருந்தால் இவங்களை காப்பாற்றி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த படகுல இருந்தவங்களும் அதை அவதானித்தவங்களும் சொல்லியிருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த படகு விபத்தானது கரையிலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவில் இடம்பெற்றதாகவும் சொல்லப்படுது. தேடுதல் பணி இன்னும் தொடர்கிறது. இந்த விபத்து தொடர்பாக இன்று மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட்ட செய்தியும் விபத்தாகவும் இலங்கையில் பதிவாகியிருக்கு. பாஸ்போர்ட் அலுவலகம் மூலமாக ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. அதாவது வருகின்ற ஜூலை 2ஆம் தேதி முதல் காலையில் 6:30 2 மணி வரைக்கும் கொழும்பினுடைய பத்திரமுள்ள பாஸ்போர்ட் பிரதான அலுவலகத்தில் நீங்கள் ஒரு நாள் அல்லது சாதாரண சேவையில் பாஸ்போர்ட் எடுக்கிறவங்களுக்கான டோக்கன்கள் வழங்கப்படும். இந்த டோக்கன்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் பாஸ்போர்ட்டுகளை அன்றைய நாள்லேயே எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. காலையில் 6:30 2 மணி வரைக்கும் இந்த டோக்கன்களை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை கொடுக்கலாம், அன்றைய நாளில் கொடுக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பங்கள் செய்து அதற்கான திகதிகள் கொடுக்கப்பட்டிருக்கும், அவங்க கூட அந்த நாளில் உங்களுடைய பாஸ்போர்ட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த 6:30 மணிக்கு தான் அந்த டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிக்கப்படுறதால நீங்கள் இரவு முழுவதும் வரிசையில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒவ்வொரு நாளும் நடக்கிறதால பாஸ்போர்ட் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 2 மணிக்கிடையில் உங்களுக்கான டோக்கன்கள் கிடைக்கும். எனவே அந்த 2 மணிக்கு முதல்ல உங்களுடைய விண்ணப்பங்களை கொடுத்து நீங்கள் மாலை இரவு நேரத்துக்குள்ளேயே ஒரு நாள் சேவையில் உங்களுடைய பாஸ்போர்ட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே வெளியில் இருக்கிற தரகர்கள் அல்லது வேறு யாரும் சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு பணம் கொடுத்து இது தொடர்பான ஏமாற்றங்கள் அடைய வேண்டாம் அப்படின்றத பாஸ்போர்ட் அலுவலகம் தெரிவித்திருக்கு. எனவே உங்களுடைய விண்ணப்பத்துக்கு ஏற்ற அளவிலான கட்டணத்தை நீங்கள் பாஸ்போர்ட் அலுவலகத்தில் மட்டுமே செலுத்தி உங்களுடைய பாஸ்போர்ட்டுகளை மிக இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே இது மக்களுக்கான துரித சேவையாக வருகின்ற ஜூலை மாதம் 2ஆம் தேதியிலிருந்து இந்த நடைமுறை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஐடியினுடைய, அதாவது குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக சானி அபேசேகர இன்றைய நாளில் பதவியேற்றிருக்கிறார். இவர் ஒரு பகுதி நேரமாக தான் இவர் அரசாங்கத்தினுடைய பணிப்புரையின் பேரில், அதாவது தேசிய மக்கள் சக்தி எம்பிபி அரசாங்கம் பதவியேற்றத்துக்கு பிறகு இவர் ஒரு பகுதி நேரமாக சிஐடியில் அல்லது குற்றப்புலனாய்வு பிரிவில் வேலை செய்கிறதுக்கு அழைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் இன்றைய நாளில் முழு நேர பணிப்பாளராக மாறியிருக்காரு. இவர் ஏற்கனவே 2017 2019 ஆண்டு வரை உள்ள காலப்பகுதிக்குள்ளே இவர் சிஐடியினுடைய, அதாவது குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக பதவியேற்றிருந்தார். அதுக்கு பிறகு அவருடைய சில சர்ச்சை காரணமாக இந்த
அந்த ஈஸ்டர் சண்டே தாக்குதல் தொடர்பான பல விமர்சனங்கள் தொடர்பாக அவருடைய பதவியிலிருந்து அவர் அகற்றப்பட்டார். அதோடு மட்டுமில்லாமல் அவர் அதுக்கு பிறகு இதிலிருந்து விலகி இருந்து மீண்டும் MPP அரசாங்கத்தினுடைய ஆட்சியின் பின்பு அவர் மீண்டும் அழைக்கப்பட்டு பகுதி நேரமாக வேலை செஞ்சு இப்போ மீண்டும் அவர் நிரந்தரமான பணிப்பாளராக மாறியிருக்கார். எனவே இது தொடர்பான செய்தி இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக கடந்த காலங்களில் பேசப்படுகின்ற இன்னும் அதற்கு விடை தெரியாமல் இருக்கிற ஞாயிறு தாக்குதல் தொடர்பான, அதாவது சண்டே ஞாயிறு ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் மிக முக்கியமாக செயற்பட்ட ஒருத்தர். எனவே அது தொடர்பான இன்னும் மேலதிகமான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவர் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்களுடைய காணிகளை விடுவிக்கிறது தொடர்பாக, அல்லது அந்த காணிகளை எப்படி விடுவிக்கணும், எந்தெந்த ஆவணங்களை சமர்ப்பித்தா இந்த காணிகள் உங்களோட தான் என உறுதிப்படுத்தப்படும் அப்படின்ற அடிப்படையில், இல்லைன்னு சொன்னால் அந்த காணி அரசு உடைமையாக்கப்படும் அப்படின்றத வலியுறுத்தி ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது 3ஆம் மாதம் 28ஆம் தேதி இந்த வருஷம். இந்த வர்த்தமானி பெரிய அளவான விமர்சனங்களுக்கு உள்ளானது. காரணம்னு சொன்னால் மக்களுடைய காணி 5941 ஏக்கர் காணி விடுவிக்கப்படாமல் இருக்கு. இந்த காணியினுடைய உரிமையாளர்கள் யார்? நாங்கள் தான் இந்த காணியினுடைய உரிமையாளர் அப்படின்ற ஆவணங்களை சமர்ப்பித்தால் மாத்திரம்தான் இந்த காணி அவங்களுக்காக விடுவிக்கப்படும் அப்படின்ற வர்த்தமானி தான் இது. அந்த மாதிரியான ஒரு வர்த்தமானி நீங்கள் சரியான ஆவணங்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கையளிக்காவிட்டால் அந்த காணி அரச காணியாக்கப்படும் அப்படின்ற அடிப்படையிலான வர்த்தமானி. இந்த வர்த்தமானிக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகள், பல விமர்சனங்கள் இருந்த நிலையில் தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் அவர்கள் ஒரு வழக்கு, அதாவது மனித உரிமை அடிப்படை மனித உரிமை மீறல் தொடர்பான ஒரு வழக்கை பதிவு செஞ்சிருந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை, அதை தொடர்ந்து அதுக்கான தீர்ப்பு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது நேற்றைய நாளில். இந்த வர்த்தமானியை வலுவிழக்க செய்து வருகின்ற ஜூலை மாதம் அதன் அடுத்த கட்ட விசாரணைகளுக்காக ஆவணங்களை கேட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த வர்த்தமானி இப்பொழுது வலுவிழக்க செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகள் அதிகமாக பார்க்க கிடைத்தது. எனவே அரசாங்கம் இந்த வர்த்தமானியை ஏற்கனவே ரத்து செய்வதாக சொல்லப்பட்டிருந்தாலும் இது தொடர்பான பலதரப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வர்த்தமானி இப்பொழுது வலுவிழக்க செய்யப்பட்டிருக்கு. இந்த வர்த்தமானி வலுவிழக்க செய்யப்பட்டதால் மக்களுடைய காணிகள் இப்பொழுது அரசு உடைமையாக்கப்படுவது தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயமும் நேற்றிலிருந்து அதிகமாக பேசப்பட்ட செய்தி. நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது என்ன நடந்தது, இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்றது. எனவே இதுதான் அந்த வர்த்தமானி. அந்த வர்த்தமானியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வர்த்தமானி செயலெடுக்கப்பட செய்யாவிட்டால் இந்த காணி வர்த்தமானியினுடைய அந்த அடிப்படையில் அது சரியான முறையில் யாரும் அடையாளம் காட்டாமல் இது எங்கட காணி தான்ன்றதுக்கான ஆதாரங்கள் இல்லாமல் போனால் அது அரச காணியாக மாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. அது இப்பொழுது வலுவிழக்க செய்யப்பட்டிருக்கு. கொழும்பில் இருக்கிற கிறிஷ் கட்டட தொகுதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இந்த கட்டட நிதி தொடர்பான வழக்கு ஒன்றில் இருக்காரு. இந்த வழக்கு வருகின்ற செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி மீளவும் விசாரணைக்கு வருது. இந்த வழக்கு தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது பேசப்படுது. இவருக்கு எதிராக இருக்கிற ஒரு லஞ்ச ஊழல் வழக்காக இது இருக்கிறதால இதன் மூலமாக அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் கொஞ்சம் தாமதமாகலாம். காரணம்னு சொன்னால் இவர் இந்த வழக்கில் கைதாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லப்படுது. வருகின்ற செப்டம்பர் 26ஆம் தேதி ஏற்கனவே சொல்லப்பட்டது. இது 2 மாதத்துக்கு முதலே இந்த வழக்கில் ஒரு கைதாகாரன்னு சொல்லப்பட்டாலும் இந்த வழக்கு கொஞ்சம் தள்ளி போயிருந்தது. இப்போ அதுக்கான திகதி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிறகு இது தொடர்பான விசாரணைகள் மூலமாக இவருக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகள் இன்னும் இருக்கிறதால கைதாகக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த வழக்கில் அவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. எனவே இந்த விஷயம் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்குது. RJ சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.